நீங்க ஒரு வைல்ட் லைஃப் அண்ட் அட்வென்ச்சர் லவர்னா இந்த ஆசை உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையோட மழைக்காடுகள்ல ட்ரெக்கிங் போகணும், ஜீப் சஃபாரி போகணும், ஹிடன் ஃபால்ஸ்ல குளிக்கணும், அங்க இருக்கிற பல வகையான பறவைகளை பார்க்கணுன்ற எல்லா ஆசையும் உங்களால நிறைவேற்றிக்க கூடிய ஒரு இடம்னா அது கேரளால இருக்கிற கவி. இந்த இடத்துல உங்களால 250 வகைகளுக்கும் மேற்பட்ட ஏகப்பட்ட பறவைகளை பார்க்க முடியும். குறிப்பா த கிரேட் இந்தியன் ஹார்ன்பில்ல இங்க உங்களால பார்க்க முடியும். அதனாலதான் இந்த இடத்த பேர்ட் லவர்ஸோட பாரடைஸ்னு அழைக்கிறாங்க. நாம பயணிச்சு போக போற இந்த கவி எக்கோ டூரிசம் பொறுத்த வரைக்கும் இது அமைஞ்சிருக்கிறது பெரியார் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்டுக்குள்ள தான். இடுக்கி மாவட்டம் பதினம்திட்டான்னு 2 மாவட்டத்தை சேர்ந்த மாதிரி பெரிய அளவிலான ஒரு ஃபாரஸ்ட் ரீஜன் தான் இந்த டைகர் ரிசர்வ். இன்ஃபேக்ட் இந்த இடத்தோட முக்கியமான சிறப்பம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவிலேயே ரொம்ப ரொம்ப தூய்மையான காற்று அமைஞ்சிருக்கிற இடங்கள்ல இந்த இடமும் ஒண்ணு. அந்த கவியில இருக்கிற பல்வேறு இடங்களையும், குறிப்பா அங்க இருக்கிற பறவைகளையும் விலங்குகளையும் சபரிமலை வியூ பாயிண்ட்னு எல்லாத்தையுமே 2 days and 1 night நான் உங்களுக்கு முழுசுமா சுத்தி காட்ட போறேன். நான் சிதம்பரம், இது ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் சேனல். இது நம்ம டிராவல் புக் சீரிஸோட 77வது வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முந்தின நாள் ராத்திரி சென்னையில இருந்து பஸ்ல கிளம்புனாங்க. நைட்டு ஃபுல்லா டிராவல் பண்ணி காலையில தான் கம்பம் ரீச் பண்ணோம். குமுளியை பொறுத்த வரைக்கும் கம்பத்துல இருந்தோம், தேனியில இருந்தோம் ரெகுலரா லோக்கல் பஸ்ஸஸ் இருக்கும். ஸோ அதை பிடிச்சிதான் நாங்க காலையில குமுளிக்கு போனோம். அண்ட் இந்த வழித்தடத்துல நீங்க பயணிக்கும் போது மேற்கு தொடர்ச்சி மலை உங்களை கட்டி அணைச்சுதான் கூட்டிகிட்டே போகும். ஸோ அப்படி நாங்க கொஞ்ச நேரம் பயணத்திலே குமுளி ரீச் பண்ணிட்டோம். எங்களுக்கு செக்கிங் பண்றதுக்கு மதியம் 2 மணி வரைக்கும் டைம் இருந்ததுனால காலையில சுத்தி பார்க்கறதுக்காக போன இடம் தான் இந்த எலிஃபென்ட் பார்க். இந்த எலிஃபென்ட் பார்க்ல உங்களால ஏகப்பட்ட யானைகளை பார்க்க முடியும். அண்ட் யானைகள் கூட நீங்க எலிஃபென்ட் சஃபாரி பண்ண முடியும். இது மட்டும் இல்லாம யானையோடு சேர்ந்து குளிக்கிறது, யானைக்கு சாப்பாடு கொடுக்கறதுன்னு நிறைய விஷயத்த பண்ண முடியும். இதுக்கு இவங்க ஒருத்தருக்கு 1400 rupees சார்ஜ் பண்றாங்க. ஸோ நீங்க குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு இந்த ட்ரிப்புக்கு வரீங்க அப்படின்னா அவங்க இந்த இடத்த ரொம்ப ரொம்ப சூப்பரா என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா ஜூஸ்லயும் கோயில்கள்ல மட்டுமே பார்த்த யானைகளை அவ்வளவு நெருக்கத்துல, இன்ஃபேக்ட் யானைகள் கூட இன்டராக்ட் பண்ற வசதியுமே இந்த இடத்துல இவங்க அமைச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த எலிஃபென்ட் சஃபாரி தான் இந்த இடத்தோட மெயின் ஹைலைட். பட் பார்க்கறதுக்கு சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். பட் ஓரளவுக்கு இவங்க பெர்மிசபிள் வெயிட்ஸை மட்டும் தான் யானைகள் மேல ஏற அளவுக்கான மக்களை அலோவ் பண்றாங்க. ஸோ சூரியவம்சம் படத்தில் வர மாதிரியான இந்த யானை சஃபாரியெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அடுத்ததான் நம்ம போனது யானை கூட சேர்ந்து குளிக்கிறதுக்காகலாம். ஸோ யானை குளிக்கிறதுக்காகவே தனியாக ஒரு செட்டப் வச்சிருக்காங்க. இது என்ன கான்செப்ட்னா, யானையோட கழுத்துல நீங்க உட்காந்துக்கிட்டீங்கன்னா தும்பிக்கையில தண்ணி எடுத்துட்டு உங்க மேலேயும் சேர்த்து யானை தண்ணி ஊற்றும் போது நீங்களும் யானையோட சேர்ந்து குளிப்பீங்க. எங்கெங்கே குளிச்சிருப்பீங்க, பட் யானை கூட சேர்ந்து யானையால குளிப்பாடப்படுறது ஒரு வித்தியாசமான அனுபவம் தான். ஸோ யானை கூட இப்படி ஜாலியா குளிச்சு முடிச்சுட்டு நம்ம அடுத்ததா இங்க இருந்த யானை கூடலாம் நின்று போட்டோ ஷூட்லாம் பண்ணி முடிச்ச அப்புறம் நம்ம போனது ஒரு பெரிய ஓப்பன் ஃபிஷ் டேங்குக்கு தான். அந்த இடத்துல நிறைய கோயா ஃபிஷ் வச்சிருந்தாங்க. ஸோ அந்த மீன் கூடலாம் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் முடிச்சதும் இங்கிருந்து கிளம்பி நான் நேராக போனது குமுளியில நாம ஸ்டே பண்ண போற இடத்துக்கு தான். அண்ட் நாம தங்க போற இந்த ஸ்டே வீடியோல பார்த்தாலே தெரியும், ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளதான் அமைஞ்சிருக்கு. ஒரு ஸ்பேஷியஸான ரூம் கொண்ட எல்லா பேசிக் அமிடிச்சு கொண்ட இந்த ஸ்டே நீங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியா வரீங்க இல்ல கப்பலா வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்பேஸா இருக்கும். ஏன்னா இங்க இருந்து பாக்குற மவுண்டன் வியூவுமே அவ்வளோ அட்டகாசமா இருக்கும். ஸோ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நம்ம நேராக கிளம்புனது ஜீப் சஃபாரிக்கு தான். அதுதான் ஃபேமஸான சத்ரம் ஜீப் சஃபாரி. அண்ட் இந்த சஃபாரி நம்ம ஜீப் மூலமாக தான் மேற்கொள்ள போகிறோம். அப்படி நம்ம இந்த ஜீப் சஃபாரியில் ஃபஸ்ட்டு பார்த்தது பெரியார் ரிவர் கிராசிங். இன்னும் இந்த இடத்துல மான்சூன் ஆரம்பிக்காத காரணத்தினால ஆத்துல நீர்வரத்து கம்மியா தான் இருந்தது. பட் எந்த விதத்திலையும் இந்த ஆறோட அழகை அது குறைக்கவே இல்லை. அண்ட் இந்த ரிவர் கிராசிங் பிரிட்ஜில் இருந்தபடியே கொஞ்ச நேரத்தை செலவழிச்சு முடிச்சுட்டு அடுத்ததான் நம்ம போனது இந்த ரிவர் கொல்லியே தான். இங்க இருந்து அடுத்த பாயிண்டான பெரியார் ரிவர் ஸ்டாப்ல இறங்கி அங்கிருந்து நம்ம ஆத்துக்குள்ளேயே நடந்து போக முடியும்.
அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீர்வரத்து கம்மியா இருந்ததால உங்களால கிட்டத்தட்ட நடு ஆறு வரைக்குமே போக முடியும். பட் அந்த இடத்துல பாறைகள் மேல மட்டும் நடக்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா தப்பி தவறி நீங்க நீர்வரத்து இருக்கிற இடத்துல கால் வச்சீங்கன்னா அது ஆழமான பகுதியா இருந்தா உங்களுக்கு பெரிய அளவுல விபத்து ஏற்படுத்தவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க குழந்தைங்க எல்லாம் கூட்டு போறீங்க அப்படின்னா ஜாக்கிரதையா இந்த இடத்துக்கு போங்க. ஏண்டா இவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற, அது மட்டும் இல்லாம ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்குன்னு சொல்ற, அப்புறம் ஏன் இந்த இடத்துக்கு எங்களை போக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல நீங்க இயற்கையை அவ்வளவு புனிதமா அனுபவிக்க முடியும். மெல்லிய சலசலப்போட ஓடுற இந்த ஆறு அண்ட் அங்கே இங்குமா கேட்கிற பறவைகளோட சத்தம், ஒரு இதமான காத்துன்னு அவ்வளவு மென்மையான அனுபவத்தை இந்த இடத்துல உங்களால அனுபவிக்க முடியும். எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம இந்த ஆத்துக்கு நடுவுல கொஞ்ச நேரம் அமைதியா நேரத்தை செலவழிச்சுட்டு அடுத்ததான் நம்ம அந்த ப்ராப்பரான ஆஃப் ரோடுக்குள்ளேயே நுழைய ஆரம்பிச்சோம். வீடியோல பார்க்கும்போது தெரியும் இது ஏன் ப்ராப்பரான ஆஃப் ரோடு சொன்னு சொல்லிட்டு. உண்மையாவே கிட்டத்தட்ட குலுக்குதுன்னு சொல்லலாம், பட் தாளாடுதுன்னு சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு இதமான ஒரு குலுக்கல் தான் இந்த இடத்துல எங்களுக்கு கிடைச்சது. அந்த இப்படி குலுக்கியே நாங்க இந்த லெமன் கிராஸ் நிறைஞ்ச கிராஸ்டாண்ட் பகுதியை நோக்கி தான் மேல் நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சோம். அண்ட் கொஞ்ச நேர பயணத்துல நம்ம இந்த சமவெளிகளுக்கு நடுவில் இருந்த வியூ பாயிண்ட் ரீச் பண்ணிட்டோம். அண்ட் அந்த இடத்துல எப்பவுமே பார்க்குற மாதிரியான ஒரு சின்ன கடையுமே இருந்தது. அந்த இடத்துல மாங்காய் அண்ட் மேகிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை ஸ்நாக்ஸாக அவங்களால வாங்கி சாப்பிட்டுக்கவும் முடியும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வியூ பாயிண்ட்லேயே கொஞ்ச நேரம் நாங்கள் நேரத்தை செலவழிக்க ஆரம்பித்தோம். அண்ட் இங்கேருந்து பார்த்தா தூரத்தில் அந்த மலையோட முகட்டில் மான்கள் கூட்டத்தையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. கபியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ப்ரீ மான்சூனும் போஸ்ட் மான்சூனும் தான் பெஸ்ட் டைம் டு விசிட். ஏன்னா இந்த நேரத்தில் தான் அந்த மெல்லிசான தூரல்களோட மொத்த இடமுமே பச்சை பசன்னு அவ்வளோ அற்புதமாக உங்களுக்கு காட்சியளிக்கும். இந்த மாதிரி கொஞ்ச நேரம் இந்த இடத்துல நேரத்தை செலவழிச்சுட்டு திரும்ப நம்ம ரிட்டர்ன் ஆக ஸ்டார்ட் பண்ணோம். பட் நம்ம ரிட்டர்னாக திரும்ப ரெசார்ட்க்கு போக போகிறதில்ல, அடுத்த வியூ பாயிண்ட் தான் போக போகிறோம். அண்ட் போகிற வழி வரும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரியான கரடு முரடான பாதை தான். ஆனால் கொஞ்சம் காட்டுக்குள்ளே போகிற மாதிரியான பாதைகள் அமைக்கப்பட்டிருந்தது. அண்ட் குட்டி குட்டி நீர்வீழ்ச்சிகளையும் வழியில் எங்களால் பார்க்க முடிஞ்சுது. அண்ட் கொஞ்ச நேர பயணத்தில் நம்ம அடுத்த வியூ பாயிண்ட் ரீச் பண்ணிட்டோம். இது கிட்டத்தட்ட நம்ம காந்தரூரில் பார்க்குற முருகன் மலைக்கு சமமான ஒரு வியூ பாயிண்ட் தான். ஏன்னா இந்த மாதிரியான ஜீப்பில் அட்வென்ச்சராக தான் நம்மளை இந்த மலையோட மேலேயே ஏற்றுவாங்க. அண்ட் அந்த அனுபவமே ஒரு வித்தியாசமான அனுபவமாக தான் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த வியூ பாயிண்டோட சில அற்புதமான கழுகு பார்வை காட்சிகள் உங்களுக்காக. ஒரு நிமிஷம், இது வரைக்கும் எங்க கூட சேர்ந்து கவியை சுத்தி பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க. இல்ல நான் டிவியில பாக்குறேன் சப்ஸ்கிரைப் பண்றது கஷ்டம் நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்றதுக்கான QR கோட் அடுத்த 30 செகண்ட்ஸ் வீடியோல டிஸ்பிளே ஆகும். அதை ஸ்கேன் பண்ணியுமே நீங்க நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடியும். இந்த வியூ பாயிண்ட்ல இருந்து அடுத்ததான் நம்ம போனது தான் மெயின் சத்திரம் வியூ பாயிண்ட். பட் இந்த இடத்துக்கு சத்திரம் வியூ பாயிண்ட் பேர் வரத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா இங்க இருக்கிற சத்திரங்கள் தான். கேரளாவில் இருக்கிற சபரிமலை அடையிறதுக்கு சத்திரம் வியூ பாயிண்ட் வழியாகவும் போக முடியும். ஸோ நிறைய பேர் இந்த வழியா முன்னாடி காலத்தில் போயிட்டு இருந்ததுனால இந்த இடத்துல நிறைய சத்திரங்களை கட்டி வச்சிருந்தாங்க, இந்த மாதிரியான பக்தர்கள் தங்கி போறதுக்காக. ஸோ அப்படி கட்டப்பட்ட நிறைய கட்டிடங்கள் இப்ப பாழடைஞ்ச நிலையில பயன்படுத்த முடியாம இந்த இடத்துல உங்களால பார்க்க முடியும். இந்த பகுதியில சபரிமலைக்கு போகிற பக்தர்களுக்காக கட்டப்பட்ட சத்திரங்கள் நிறைய நிறைஞ்சிருக்கிறதுனால தான் இந்த இடத்துக்கு சத்திரம்னே பேர் வந்தது. அண்ட் இங்க இருந்து சபரிமலைக்கு ஒரு வழி இருக்கிறதாவும் இப்ப பெரும்பாலும் அதை பயன்படுத்துறதுன்னு சொன்னாங்க. அண்ட் நாளைக்கு நம்ம சபரிமலையே இங்க இருந்து பார்க்க போறோம். இங்கன்னா இங்க இல்ல, நம்ம கவி ட்ரெக்கிங் போக போறோம்ல, அங்கிருந்து நம்ம சபரிமலையை பார்ப்போம். கொஞ்ச நேர பயணத்திலேயே நம்ம இந்த சத்திரம் வியூ பாயிண்டோட டாப்பை ரீச் பண்ணிட்டோம்.
அண்ட் அந்த இடத்துல வித்தியாசமா எங்களுக்கு பட்டது என்னன்னா, அந்த இடத்துல ஒரு ஏர் ஸ்ட்ரிப் இருக்கு. சம்பந்தமே இல்லாம மலை உச்சியில எதுக்கு ஏர் ஸ்ட்ரிப்னு கேட்டீங்கன்னா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் தன்னோட சொந்த பயன்பாட்டுக்காக இந்த இடத்துல ஒரு ஏர் ஸ்ட்ரிப்பை அமைச்சிருந்தாங்க. ஆனா இந்த மாதிரி ஃபிளைட்ஸ் இங்க ஏறி இறங்குறதுனால சுத்து வட்டாரத்துல இருக்கிற விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் அச்சுறுத்தல் இருக்கு அப்படிங்கிறதுனால இதை கைவிட்டுட்டு இப்ப இது எந்த ஒரு பயன்பாடும் இல்லாம வெறும் ஏர் ஸ்ட்ரிப்பா மட்டும்தான் காட்சியளிக்குது. அண்ட் முக்கியமான ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனாகவும் இது இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பேர் இந்த இடத்துல வந்து ஃபோட்டோஷூட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கப்பலெல்லாம் வரீங்க அப்படின்னா இது ரொம்பவே உங்களுக்கு ஒரு அழகான ஃபோட்டோஷூட் பாயிண்ட்டாக இருக்கும். அண்ட் அப்படி தான் எங்களையுமே இந்த கப்பல் ஃபோட்டோ எடுக்க சொல்லியிருந்தாங்க. அண்ட் அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் இந்த ஃபுட்டேஜுமே நாங்கள் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கோம். மேற்கு தொடர்ச்சி மலைங்கிறது எப்பவுமே ஒரு அழகான விஷயம் தான். அதுவும் மரங்கள் ரொம்ப கம்மியா இந்த மாதிரியான அடர்த்தியான புல்வெளிக்கு நடுவுல இருந்து இந்த இயற்கை அழகை ரசிக்கிறது ஒரு அலாதியான அனுபவம். அண்ட் எங்களை மாதிரியே நிறைய பேர் வெறும் போட்டோஷூட்காக மட்டும் இல்லாம இந்த இயற்கை அழகை ரசிக்கிறதுக்காகவே இந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்த கண்களாலையும் கழுகு பார்வையினாலையும் ரசிச்சு முடிச்சுட்டு திரும்ப நம்ம ஸ்டேக்கே ரீச் ஆயிட்டோம். அண்ட் அங்கே கொஞ்ச நேரம் கேம்ப் ஃபயரில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு டின்னருக்கு சப்பாத்தி, சிக்கன் கிரேவி, ஃப்ரைட் ரைஸ்னு ஒரு நல்ல டின்னரை சர்வ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதை சாப்பிட்டு முடிச்சதும் அன்னைக்கு டே முடிவுக்கு வந்தது. அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கெலாம் எழுந்து கிளம்பி 6:30 ரெடி ஆகிட்டோம். ஏன்னா 6:30 ஜீப் வந்துருச்சு. ஸோ ஜீப்ல ஏறி தான் நம்ம கவிக்குள்ளே போக போகிறோம். அண்ட் என்ட்ரன்ஸ்ல இந்த டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர்ல என்ட்ரிலாம் போட்டுட்டு பெர்மிட் வாங்கிட்டு செக் போஸ்ட் கிளியர் பண்ண அப்புறம் தான் நம்ம காட்டுக்குள்ளேயே நுழைய ஆரம்பிப்போம். நம்ம எதனால இவ்வளவு ஏர்லி மார்னிங் சூஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த நேரத்தில் தான் நம்மளால பெரும்பாலான விலங்குகளை பார்க்க முடியும். அப்படி நாம முதல்ல பார்த்தது மானப்பா. ஜீப்ல இருந்தபடியே கொஞ்ச நேரம் இந்த மான்களை பார்த்து முடிச்சு தூரமா போனதும் யானையை பார்க்க முடியுது. அப்புறம் 2 யானையாச்சு, 3 யானையாச்சு. இந்த சைடுல இருந்து ஒரு யானை பார்த்தோம். இப்ப இந்த சைடுல பார்த்தா 5 யானை மொத்தம். ஆறா உங்க குட்டி இருக்கா? நம்ம எக்ஸ்ப்ளோரர் பார்த்தீங்களா எக்ஸைட் ஆகி கீழே இறங்கிட்டாரு. ஏன்னா இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 யானைகளை இந்த இடத்துல இருந்து எங்களால் பார்க்க முடிஞ்சது. அண்ட் இன்ஃபேக்ட் நம்ம கூட ஒரு கைடு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ரீசெண்ட் டைம்ல இந்த இடத்துல புலியை கூட ஸ்பாட் பண்ணியிருக்காங்களாம். பட் ரெவ்யூ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்ம ராசியை பற்றி தெரியுமே, நம்ம புலியை ஜூல மட்டும் தான் பார்த்துருக்கோம், நேராக பார்த்ததில்ல. பார்க்கணும்னு ஆசை தான், பட் ஒரு சேஃப்டியான என்விரான்மெண்ட்ல எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் சீக்கிரமே நம்ம புலியை பார்ப்போம். நாம இந்த பயணத்தில் கவி எக்கோ டூரிசம் ஸ்பாட்டை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் சில இடங்களை பார்த்துட்டு தான் போவோம். அண்ட் அப்படி நாம முதல்ல போன இடம் தான் இந்த ரிவர் பாயிண்ட். இந்த ரிவர் பாயிண்ட்டுக்கு அடுத்தபடியாக நம்ம மெடோஸ் தான் போயிருந்தோம். அந்த புல்வெளி மாதிரி நம்ம நிறைய இடத்துல பார்த்தோம்ல இந்த கவி ட்ரிப்லேயே, அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு தான் போயிருந்தோம். அண்ட் அங்கேருந்து ஒரு பள்ளத்தாக்கை நம்ம பார்க்க முடியுது. அண்ட் அந்த பள்ளத்தாக்கை ஒட்டி இந்தியன் கார், லயன் டைல், மக்காவ் மாதிரியான வனவிலங்குகளையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. அடுத்தபடியாக நம்ம கவி டேமையும் அடைஞ்சோம். அண்ட் கவியில் இருக்கிற ஒரு முக்கியமான இடங்கள்ல இந்த டேமுமே ஒன்று. கொஞ்ச நேரம் இந்த டேம்லையும் நேரத்தை செலவழிச்சுட்டு அடுத்தது நம்ம பெரியார் டைகர் ரிசர்வ்க்குள்ள இருந்த கவி எக்கோ டூரிசமை ரீச் பண்ணிட்டோம். அண்ட் ஆஃபீஸில் நம்ம ஐடி கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ண அப்புறம் தான் நம்மளோட இந்த கவி எக்கோ டூரிசம் டூரே ஸ்டார்ட் ஆகுது. நம்மளோட இந்த பேக்கேஜ்லேயே பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடட். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு தான் நம்ம ட்ரெக்கிங் ஆரம்பித்தோம். பட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சர்டைன் டைம் இருக்குது. அந்த டைமுக்குள்ளே வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சர்வ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கவி எக்கோ டூரிசமுக்கு வரும்போது அதுக்கேற்ற மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் டைமிங் பிளான் பண்ணிக்கோங்க.
கவின் கிடையாது. பெரும்பாலும் இந்த மாதிரியான ரெயின் ஃபாரஸ்ட் ரீஜியன்ல லீச்சஸ், அதாவது அட்டைப்பூச்சிகள் அதிகமாவே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் வருவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்க லீச் ப்ரூஃப் சாக்ஸஸ்மே ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அதெல்லாம் மாட்டிக்கிட்டு மொத்த சூட்டோட நம்ம ஜாலியா தான் இந்த ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம். அண்ட் இந்த ட்ரெக்குக்கு நமக்குன்னே செப்பரேட்டா சப்போர்ட்டிவான ஒரு ஃபாரஸ்ட் கைடையுமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் கொஞ்ச தூரம் நம்ம நடந்து தான் மேல் நோக்கி போகணும். அண்ட் போனதுமே நாம அடைஞ்ச முத இடம் அங்க இருந்த மியூசியம் தான். மியூசியம்குள்ள நுழைஞ்சதுமே முதல்ல நம்ம கண்ணில் பட்டது ஒரு பெரிய வடிவிலான யானையோட எலும்புக்கூடு. அந்த எலும்புக்கூடோட வாயிலாவே தத்ரூபமா ஒரு யானை நிக்கிற மாதிரி தான் இந்த இடத்துல வடிவமைச்சிருந்தாங்க. இது இப்படி செட் பண்ணி வச்சுட்டு கூடி போனால் ஒரு 10-12 வருஷம் ஆகும். அதுக்கு முன்னாடி எல்லாம் செட் பண்ணுங்க. இங்கே நம்ம குரூப்பில் வேலை பார்க்க ஒரு கைடு அங்கே தான் இருப்பாங்க. இது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற இந்தியன் காரோட மண்டையோடுகளையும் மானோட கொம்புகளையும் இந்த இடத்துல வச்சிருந்தாங்க. இவைகள் மட்டும் இல்லாம இந்த காட்டு பகுதியில் வாழற இன்னும் சில மிருகங்களோட எலும்புக்கூடுகளையும் இந்த இடத்துல உங்களால பார்க்க முடியும். இந்த பயணம் முழுக்கவே நம்ம கூட வந்த கைடை பத்தி சொல்லியாகணும். கிட்டத்தட்ட 22 வருஷம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல பணிபுரிஞ்சு இந்த ஃபாரஸ்ட்டை பத்தி முழுசுமாவே அவர் தெரிஞ்சு வச்சிருந்தாரு. அண்ட் நாம மேற்கொண்டு நடந்து போகும்போது வழிநெடுக அவர் நிறைய அரிய விஷயங்களையும் இங்க கூட பகிர்ந்துக்கிட்டாரு. இந்த மியூசியமை கடந்து கொஞ்ச தூரம் நடந்து போனதுமே நம்ம இந்த மெயினான பாயிண்ட் ரீச் பண்ணிடுவோம். இந்த இடத்துல இருந்து 2 பாதை பிரியும். ஒன்னு சின்ன பாதை, ஒன்னு பெரிய பாதை. ரெண்டுமே ஒரே இடத்துல தான் போய் முடிவடையும். பட் 2 பாதைக்கு என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, சின்ன பாதையில போனீங்கன்னா உங்களால நிறைய வியூ பாயிண்ட்ஸை பார்க்க முடியும். கிட்டத்தட்ட திறந்த வழியில தான் நீங்க நடந்து போற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க பெரிய பாதையை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா காட்டுக்கு நடுவுல அடர்த்தியான காட்டுக்குள்ள நீளமான பாதையில போற மாதிரி இருக்கும். அண்ட் நாங்க சூஸ் பண்ணது இந்த ஷார்ட் வியூ தான். ஏன் அப்படின்னா இப்பவே பெரும்பாலும் இடம் மிஸ்ட் கவர்ல மூடி இருந்தது. நம்ம வந்து லாங் ரூட் எடுத்து அந்த இடத்தை அடையறதுக்கு முன்னாடி மிஸ்ட் கவர் ஃபுல்லா சூழ்ந்துருச்சுன்னா நம்மளால சரியான வீடியோ ஃபுட்டேஜ் எடுக்க முடியாம போயிடும். அதனால தான் நாங்க ஷார்ட் ட்ரிப்பை சூஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் நான் நேற்று சொல்லியிருந்த மாதிரி இந்த ஷார்ட் ட்ரிப்பை முடிக்கும் போது நம்மளால சபரிமலையும் பார்க்க முடியும். அண்ட் இந்த பயணத்துல நம்ம கூட வந்திருந்த ஃபாரஸ்ட் கைடுமே அவருக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்டாரு. நமக்கு அந்த ரைட் சைடில் கொஞ்சம் தூரமாக தெரியுது பாருங்க, அதுதான் சபரிமலை. இன்னும் நம்ம மேலே போகும்போது கிளியராக தெரியும். ஓகே, சிலப்போ நம்ம மேலே போகிற டைமுக்குள்ளே மிஸ்ட் வந்துச்சுன்னா தெரியாது. எப்போ நான் வந்து இப்போ மிஸ்ட் தெரியக்கூடாது, எப்போ வேணாலும் மிஸ்ட் வரலாம். இல்லை ஆல்ரெடி மிஸ்ட் ஃபாஸ்ட் ஆகிட்டு தானே இருக்கு. கொஞ்சமா அது இனி ஒரு செப்டம்பர் மாதம் வரைக்கும் இதே மாதிரி தான் கிளைமேட் இருக்கு. எப்போ மழை எப்போ மிஸ்ட் அதெல்லாம் சொல்ல முடியாது. பெஸ்ட் சீசன் எதுனா செப்டம்பர்லேருந்து ஒரு ஃபெப்ரவரி வரை வரும். ஏன்னா மன்சூன் முடிஞ்சு உள்ள டைமு. ஓகே, அப்பயும் காடு அப்பயுமே நல்லா க்ளீனாகவே இருக்கும். ஓகே, அப்போ மார்ச் ஏப்ரல் ஆயிடுச்சுன்னா இப்போ நம்ம ஏறி வந்து நின்ற கிராஸ்லாம் எல்லாம் ட்ரை ஆகி அங்கங்கே எல்லாம் ப்ரௌனாக தான் இருக்கும். இந்த க்ரீனிஷ் இருக்காது. புரியுது. ஆனால் நல்லா இப்போ வந்து கிளைமேட் வைஸில் நல்லா இருக்கும். வாட்டர் ஃபால்ஸ் இப்போ மேலே ஏறும்போது தெரியும். மீன்ஸ் நல்லா கிளியரான கிளைமேட்டாக இருந்தால் அந்த பச்சை பச்சையாக இருக்க காட்டுக்குள்ளே அங்கங்கே வெள்ளை வரையா இருக்கும். ஏன்னா வாட்டர் ஃபால்ஸ் நிறையா இருக்கும். நல்ல ஊற்றுது. அப்போ அது ஒரு நல்ல ஒரு பார்வை தானே. அவர் கூட பேசிக்கிட்டு வரும்போது இந்த வெட்ட வெளியான ஒரு அற்புதமான இடத்தை ரீச் பண்ணோம். அண்ட் இங்க இருந்து தான் நம்ம சபரிமலையுமே பார்த்தோம். நாம இருக்கிற இந்த இடத்துல இருந்து சபரிமலை அடைகிறது கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் டிராவல் பண்ணா போதும். பட் முழுக்க காட்டுக்குள்ள போகணும். அண்ட் இப்ப ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அதுக்கு பெர்மிஷன் தரதில்லை. பட் ஆக்சுவலா எல்லாரும் போற வழியில போனோம் அப்படின்னா இங்க இருந்து கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் சுத்திக்கிட்டு தான் நீங்க சபரிமலையை அடைய முடியும். சபரிமலை விட்டு லெஃப்ட்ல அந்த மிஸ்ட் நிக்குது பாருங்க. முடியுது. ஆமா ஆமா, அங்க இங்க வந்துருங்க. ஓகே, இந்த மிஸ்ட். அந்த மவுண்டனோட பேர் வந்து பொன்னம்பலமேடு. பொன்னம்பலமேடு. பொன்னம்பலமேடோட ஒரு ஸ்பெஷல் என்னன்னா ஜனவரி 14th நமக்கு மகர ஜோதி இல்லாட்டி மகர விளக்கு தெரியுற இடம். இங்கதான் ஏத்துவாங்க. ஜனவரி 14 இங்க இருந்து தெரியாது. நல்லா கிளியரா தெரியுது. ஒண்ணு கோயில்ல இருந்து தெரியும், இல்லைன்னா நம்ம சொன்ன மாதிரி இந்த சத்திரம் போன வழி. ஆமா, அங்க இருந்து தெரியும். ஓகே, ஆனா ஏத்துவாங்க. அங்கதான் இங்க இருந்து தெரியாது. அங்க ஏத்துறது வந்து இவங்க தான் ஏத்துவாங்களா? நம்ம சாமி கோயில்ல ஏத்துவாங்க, அங்க ட்ரைபல்ஸ் ஏத்துவாங்க. ஓகே, ஆனா அதுதான் கோயில். நான் இது 4 வாட்டி போயிருக்கேன். இது மேல இருந்து இங்க இருந்து பார்த்தா. ஆனா இதோட இன்னும் கொஞ்சம் நமக்கு நைட் எல்லாம் இங்கிட்ட விட மாட்டாங்க. நைட் வந்து பார்த்தா தான் அந்த கோயில் இன்னும் எவ்வளவு இடம் இருக்குன்னு தெரியும். அங்க எல்லாம் லைட்டா இருக்கும். ஓகே, அந்த பாக்குற அந்த கோயில் பார்த்து காட்டல. அங்க இருந்து லெஃப்ட்ல ஒரு மவுண்டன் இருக்கு பாத்தீங்களா, பம்பா. அதுக்கு அடியில தான் பம்பா எல்லாம் வரும். அங்கிட்ட எல்லாம் லைட்டா இருக்கு. அப்ப நைட்டுக்கு நம்மள இங்கிட்ட விட மாட்டாங்க. நைட்டுக்கு நமக்கு ஆக்டிவிட்டிஸ் கிடையாது. ஆனா நைட்டுக்கு நம்ம ஸ்டே பண்றோம் போனீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அதான் புரியுது. அந்த கீழே ஒரு பால். ஆமா, அதெல்லாம் பம்பா தண்ணிக்கு போறது. சபரிமலை பம்பா இங்க அதுல இந்த இதுலயே போகுதுல. இது இதுக்கும் அடியில எல்லாம் இந்த வாலில எல்லாம் தண்ணி இருக்கு. அங்க பாருங்க,
செம்ம ஹார்ன்பில். ஜூம் பண்ணி தெரியும். எல்லா அனிமல்ஸுக்கும் சில அனிமல்ஸுக்கு வேணால் பொழைச்சி ஓடிடலாம். ஓகே. இப்போ இங்கே ஒரு ஆடு ஆனை எதுவும் நிற்கினா தப்பிச்சு கூட ஓடிடலாம். ஓகே. ஆனால் இதெல்லாம் வந்து பயங்கரமாக எஃபெக்ட் பண்ணுவது இந்த காட்டுத்தீ. அதாவது இது வந்து கூடு கட்டுறதும் ஒரே ஒரு கூடு தான் கட்டும். நம்மள மாதிரி அங்கே இங்கெல்லாம் வீடு கட்டுறது ஒரே ஒரு கூடு தான். இப்போ மோஸ்ட்லி இது கட்டுற கூடு கட்டுற மரங்கள் எல்லாம் அந்த பொத்து உள்ளதா இருக்கு. செத்து போனா பெரிய மரம், பட்டு போன மரம், இல்லாட்டி காஞ்ச மரம் இருந்தாலும் அடியில எல்லாம் ஹோல் உள்ளதா இருக்கும். ஓகே. இப்போ தீ பிடிச்சிச்சுன்னா ஃபர்ஸ்ட் இப்போ எஃபெக்ட் ஆகிறது அந்த மாதிரி மரங்களுக்கு தான். அதெல்லாம் கீழே வந்துச்சுன்னா போச்சு, அதோட கூடு போச்சு, இல்லை போயிடும். ஃபாரஸ்ட் வந்து ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட், மழைக்காடுகள், ரெயின் ஃபாரஸ்ட்னு சொல்லலாம். இப்போ ரெயின் ஃபாரஸ்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் மோஸ்ட்லி இந்த ஹார்ன்பில் இருக்கும். ஏன்னா ரெயின் ஃபாரஸ்ட்ல இதுக்கு வந்து இந்த பீக்கு பெருசா இருக்கனால இப்போ நம்ம சின்ன சின்ன காக்கா குருவி இதெல்லாம் பார்ப்போம். நம்ம லேக்கில் இல்லாட்டி சின்ன சிரட்டையில எல்லாம் தண்ணி வச்சா குடிக்கும் அது. இதுக்கு அப்படி குடிக்க முடியாது, இந்த பீக்கு பெருசுனால. இது வந்துட்டு ஆக்சுவலி மலையாளத்தில் வந்து சொல்றது என்னன்னா, மழை வர்றத வெயிட் பண்ணி இருக்கும் இது தண்ணி குடிக்க. மழை வர்ற டைம் இப்படி வாயை திறக்கும், அப்போ தண்ணி குடிக்கும். பெரிய இடத்துல போய் குடிக்க முடியாது. நம்ம சின்ன குருவியெல்லாம் பார்ப்போம்ல, அது மாதிரி இது குடிக்க முடியாது. அதோட பீக் அவ்வளோ பெருசு. இல்லைன்னா பெரிய பெரிய மரங்கள்ல இலையில இருந்தெல்லாம் வர்ற தண்ணி இல்லை, அதை தான் குடிக்க முடியும். அதான் தண்ணி பேஞ்சு அதுக்காக இருந்தாதான் அந்த மழையை நம்பி தான் இருக்குது. மழை வர்றதுக்கு முன்னாடி பயங்கரமா சவுண்ட் விடுது. மலையாளத்துல வந்து இதோட பேரு மலைமுழக்கி வேளாம்பல் அப்படின்னு. அதோட தமிழ்ல எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ணா, இது சவுண்ட் போட்டுச்சுன்னா இந்த மழை அங்கிருந்து எக்கோ அடிக்கும். இந்த வனப்பகுதியில் கிட்டத்தட்ட 40லேருந்து 45 புலிகள் வரைக்கும் வசிச்சு வருதான். அண்ட் நம்ம கூட வந்த இந்த ஃபாரஸ்ட் கைட் கிட்டத்தட்ட 22 வருஷமா இந்த இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இந்த இடத்துல ஒரு பிளாக் பேந்தர் இருக்கான். ஆனா அவரோட மொத்த சர்வீஸ்ல அந்த பிளாக் பேந்தரை பார்த்ததே இல்லையா. ரீசெண்டா வந்த ஃபாரினர்ஸ் அந்த பிளாக் பேந்தரை ஸ்பாட் பண்ணிருக்காங்க. ஸோ ரொம்ப ரேரான விஷயங்களும் இந்த காட்டுக்குள்ள அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த கவி ட்ரெக்கை பொறுத்த வரைக்கும் இது முழுக்க ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியான ட்ரெக் தான். இன்ஃபேக்ட் நீங்கள் குழந்தைங்களையுமே கூட்டு வர முடியும். இவங்க குழந்தைங்களுக்குமே லீட் சார்ட்ஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்படி நாங்கள் இந்த ட்ரெக்கை போயிட்டு இருக்கும்போது எங்கள் கூட நிறைய பேர் வந்திருந்தாங்க. இந்த மாதிரி மான்சூன் ட்ரிப் போகும்போது கண்டிப்பாக ரெயின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி டைமுக்கு நல்ல வாட்டர் ப்ரூஃப் ஜாக்கெட்ஸ் ஒரு மஸ்ட்டு. அண்ட் தென் வந்து இங்கே ட்ரெக்கிங் போகிறதுனால ஆல் டே கம்ஃபர்ட்டுக்கு ஒரு ட்ரெக்கிங் பேண்ட், ஓகேவா. அண்ட் இங்கே லீச்சஸ் நிறைய இருக்கும். ஸோ எப்பவுமே லீச் சாக்ஸ் எல்லாம் வெளியே வர மாட்டேன் நான் இந்த மாதிரி ட்ரெக்ஸ் அப்போ. அண்ட் தென் ஃபைனல் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்மளோட முக்கியமான ஷூ. ஸோ ட்ரெக்கிங் ஷூ வந்து நமக்கு ரொம்ப மஸ்ட்டு. நம்ம ஆங்கிள் சப்போர்ட் அண்ட் தென் வந்து க்ரிப்பு எல்லாமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி மான்சூன் ட்ரெக் வரீங்கன்னா ஒரு ப்ராப்பர் கியரோட வாங்க. ஸோ அது வந்து உங்கள் ஆல் டே கம்ஃபர்ட்டுக்கும் சரி, சேஃப்டிக்கும் சரி பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த லிங்க்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இடத்துல கொஞ்ச நேரத்தை செலவழிச்சுட்டு சபரிமலையையோ வணங்கிட்டு பொன்னம்பல மேடை ரசித்தபடியே நம்ம திரும்ப கீழ் நோக்கி இறங்க ஆரம்பித்தோம். அப்படி நம்ம கீழே ரீச் பண்ணதும் அந்த இடத்துல நமக்காக டீ மிக்சர் மாதிரி ஸ்நாக்ஸ் செட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அதை இந்த அழகான லேக் வியூல சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்ததான் நம்ம போக போறது கவி போட்டிங். போட்டிங்கை நீங்கள் நிறைய இடத்துல ட்ரை பண்ணியிருப்பீங்க. பட் இந்த மாதிரியான ஒரு இடத்துல ட்ரை பண்ணியிருக்கிறது ரொம்ப ஒரு அசாத்தியமான விஷயம். ஏன்னா கூட்டம் கிடையாது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, மொத்தமே இவ்வளோ பேர் தான். இங்கே இருக்கிற லேக்குள்ள ரோபோட்டிக் மோட்டர் அந்த மாதிரி எந்த சமாச்சாரமும் கிடையாது. ரோபோட்டிக் மூலமா, அதாவது துடுப்பு போட்டு தான் இந்த பயணத்தை நாம மேற்கொள்ள போறோம். அப்படி நம்ம இந்த அமைதியான ஏரிக்கு நடுவில் பயணம் பண்ணி போகும்போது முடிவில் ஒரு அற்புதமான விஷயத்தை பார்க்க போறோம். அது என்னன்னு நான் உங்களுக்கு பொறுமையா சொல்றேன். இந்த படகு பயணம் உண்மையாவே எங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கண்டிப்பா கொடுத்துன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா காட்டுக்கு நடுவில் இந்த ஏரி அமைஞ்சிருக்கு. எந்த ஒரு மனுஷ சஞ்சாரமும் கிடையாது இங்க வந்திருந்த கூட்டத்தை தவிர்த்து. மற்றபடி முழுக்க இயற்கை ஓசைகளும் அங்க பறவைகள் எழுப்பின சத்தங்கள் மட்டும்தான் எங்களுக்கு கேட்டிருந்தது. எங்களோட இந்த பயணத்தை இன்னும் மெருகேற்ற தூறலும் பெய்ய ஆரம்பிச்சது. அதுவும் நல்ல அடர்த்தியான தூறல்கள் எங்க மேல பொழிஞ்சுது. வெளி உலக தொடர்பு இல்லாம அமைதியா தான் இந்த பயணம் எங்களுக்கு கிடைச்சது. ஸோ நம்ம இப்போ வந்து கவியில் வந்து போட்டிங் போயிட்டுருக்கோம்.
இது வந்து ஜஸ்ட்டு போட்டிங்கோட முடியறதில்ல. இந்த போட்டிங்கோட எண்டு பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ். ஸோ லிட்டரலாக சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவன் போயிருக்கான். ஸோ இவனை தான் நீ குளிப்பாட்ட போகிறேன். வேறு மாதிரியான ஃபால்ஸு. அண்டு இந்த போட்டிங்குமே வந்துட்டு நார்மல் போட்டிங் மாதிரி மற்ற இடத்துல கொடைக்கானல் அந்த மாதிரி இருக்காது. இது ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக ஜஸ்ட் அந்த நேச்சர், அந்த பேடல் சவுண்ட் மட்டும்தான் சூப்பராக இருக்கும். ஸோ கொஞ்ச நேரம் பயணம் பண்ணி நம்ம இந்த படகு சவாரியோட பீக் பாயிண்ட்டை ரீச் பண்ணிட்டோம். நிறைய பேர் நாங்கள் உட்பட நிறைய ஃபால்ஸை ஹிடன் ஃபால்ஸும் சொல்லியிருக்கோம். பட் ஹிடன் ஃபால்ஸ்க்கு எக்ஸாக்ட் மீனிங் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இங்கே தான் வரணும். ஏன்னா இந்த ஒரே ஒரு படகு சவாரி மூலமாக தான் இந்த ஃபால்ஸை உங்களால் ரீச் பண்ண முடியும். அண்ட் அந்த ஃபால்ஸில் வர தண்ணி டைரெக்டாகவே இந்த ஏரியில் தான் நிரம்புது. மிஸ்டர் எக்ஸ்ப்ளோரர் இருக்கு. சத்தியமாக வேற லெவல். நான் நிஜமாக நடிக்கல, அந்த அளவுக்கு இருக்குது. அதுவும் தண்ணி கரெக்டாக முடியுது, ஃபால்ஸ் ஒரு கொட்டுதுறான். ஸோ நாம் இந்த படகை ஓரமாக பார்க் பண்ணிட்டு நம்ம இந்த நீர்வீழ்ச்சி நோக்கி தான் நடக்க ஆரம்பித்தோம். அந்த தண்ணி ஃப்ரீசிங் கோல்டுன்னுவாங்கல்ல, அந்த அளவுக்கு ஜில்லுன்னு இருந்தது. பட் நீர்வீழ்ச்சி பார்த்துட்டு குளிக்காமல் வந்தால் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோரர் வேண்டோம் தண்ணிக்குள்ளே குளிக்கிறதுக்கு கிளம்பிட்டாங்க. அண்ட் என்னதான் இது காட்டுக்குள்ளே அமைஞ்ச ஒரு ஹிடன் ஃபால்ஸாக இருந்தாலும் குளிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமான இடம் இது. முடிஞ்ச அளவுக்கு இந்த நீர்வீழ்ச்சியில் குளிச்சு முடிச்சுட்டு இந்த இயற்கை அழகை ரசித்து முடிச்சதும் நம்ம அதே படகுல ரிட்டர்ன் ஆக ஆரம்பித்தோம். ஆனால் நாங்கள் அனுபவித்த அந்த இயற்கை ஓசையோட எந்த ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கும் இல்லாமல் அமைதியாக எங்க கூட சேர்ந்து நீங்கள் கரையை நோக்கி பயணம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் இந்த அழகான நீர்நிலையில் பயணம் பண்ணி நம்ம இந்த ஏரிக்கரையை அடைஞ்சிட்டோம். அண்ட் அங்கே நமக்கு லஞ்சுமே ரெடியாக இருந்தது. கவியில் கிடைக்கிற சாப்பாடை பொறுத்த வரைக்கும் கேரளா தமிழ்நாடுன்னு 2 வகையான ஃபுட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ரெண்டுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ லஞ்ச் முடிச்சதுமே ஸோ அங்கேருந்து நம்மளை கூட்டிகிட்டு வந்து திரும்ப நம்மளை குமிழியில் ட்ராப் பண்ணதுமே நம்மளோட இந்த 2 days and 1 night கவி ட்ரிப் முடிவுக்கு வருது. இப்போ பேக்கேஜை பற்றி பார்ப்போம். இந்த ட்ரிப்பை முழுசுமா நமக்கு ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தது ஜங்கிள் மீட் அட்வென்ச்சர்ஸ். இந்த பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் காட்டேஜ் ஸ்டே, குமிழிலிருந்து பிக்கப் அண்ட் ட்ராப், கவி ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங், டின்னர், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், கேம்ப் ஃபயர், ப்ரொஃபஷனல் கைட் சார்ஜஸ்னு எல்லாமே இன்க்ளூட் பண்ணி ஒருத்தருக்கு 3750 rupees சார்ஜ் பண்றாங்க. அண்ட் இந்த ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் இது வெறும் குரூப் ட்ரிப் கிடையாது. நீங்க ஃபேமிலியாவோ, சோலோவாவோ, ஃப்ரெண்ட்ஸ் கேங்காவோ, கார்பரேட்னு எப்படி வேணாலும் வர முடியும். அண்ட் எல்லாத்துக்குமே இவங்க பேக்கேஜை கஸ்டமைஸ் பண்ணியுமே ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நீங்களும் இந்த இடத்துக்கோ இல்லை இந்த மாதிரி இன்னும் அற்புதமான இடத்துக்கும் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் ஸ்க்ரீன்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு. அவங்களுக்கு கால் பண்ணி உங்களோட ட்ரிப்பை புக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த மாதிரியான இடத்துக்குலாம் போகணும்னு ஆசைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நீங்க நம்ம ஹெவன் எக்ஸ்ப்ளோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சீக்கிரமே நான் உங்களை மீட் பண்றேன். நன்றி.